டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் பஞ்சாங்க குறிப்பும் விசேஷ தன்மையும் முதலிலே நாம் பார்க்கலாம். இன்றைய தேதி 14/3/2019. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. பொதுவாக அஷ்டமி நவமி தொட்டது துலங்காது என்று கூறுவார்கள். அதனால் சுப காரியங்களை இன்றைய முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் மிருகசிரீடம். இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி. இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது அத்திரி மகரிஷி. யாரெல்லாம் வேலைக்கிழமையிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் 3, 12, 21, 30 பிறந்தார்கள், யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தார்களோ, மீன ராசியில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் வடகிழக்கு தலைவாசலை வாஸ்துபடி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த தினம் கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அதில் உள்ளடங்கிய 9 பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன, துணிச்சலுக்கு பேர் போன, வீரத்திற்கு பேர் போன, எதிலும் முதலிடம் எங்களிடம் என்று சொல்லுகின்ற மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தைரியத்தோடு செய்கின்ற, வீரியத்தோடு செய்கின்ற மனப்பான்மை இன்றைய அளவிலே உங்களுக்கு நிறைய சகோதரர்களுடைய உதவியும் கிடைக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு பூமி யோகம் உண்டு. அப்பொழுது நீங்கள் மண் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றாலும் அதிலும் லாபம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தினம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு என்பதை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய சாந்த தன்மைக்கும் காந்த தன்மை, சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் பேர் போன ரிஷப ராசிக்காரர்களே, சிவனுடைய வாகனத்தை சின்னமாக வைத்திருப்பவர். உங்களுக்கு இந்த நாளிலே பயணத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கூட்டாளிகள், தொழிலாளிகள், உறவு முறைகளிலே நீங்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இருந்தால் இது ஒரு அற்புதமான தினமாக ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலிதனத்திற்கு பேர் போன, நுண்ணறிவு உடைய, நுட்பமான அறிவு திறன் கொண்ட, இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற, கண் பார்க்கும் கை செய்யும் என்ற ஒரு நிலையிலே உள்ள மிதுன ராசிக்காரர்களே, தொட்டது துலங்கும். மூத்த சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த லாபம் இன்றைய நாளிலே உங்கள் வீட்டிலே வந்து கதவை தட்டும். இப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பை மிதுன ராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும்.
கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா திறனுக்கு பேர்பட்ட ஞாபக சக்தி அதிகமாக உள்ள எச்சரிக்கை உணர்வு கொண்ட நன்றானது எப்படி எச்சரிக்கையோடு இருந்து மனிதனுடைய நடமாட்டத்தை கண்டு வலையிலே சென்று மறைவதை போல எச்சரிக்கையோடு வாழ்க்கை நடத்துகின்ற கடக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக யாராருக்கெல்லாம் குழந்தை வாய்ப்பு இயங்கி இருந்தீர்களோ இன்றைய தினத்திலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினத்திலே உங்களுடைய தொழிலிலே சிந்தனை இருக்கும், சகோதரர்களுடைய உறவு பலப்படும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல நிலையிலே இருக்கும். அற்புதமான நாள். இதை பயன்படுத்தி கடகராசிக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும். சிம்ம ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட நிர்வாகத் திறமை உடைய அரசாங்கத்திற்கு என்றே பிறந்த அரசியலை மூச்சு காற்றாக நினைக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே தாயிடமும் தந்தையிடமும் மதிப்பை பெறுகின்ற, லாபத்தை பெறுகின்ற, அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுகின்ற இந்த நாள் உங்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும், உங்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட கணித சக்தியை உடைய, கணக்கு போட்டு வாழுகின்ற, ஜோதிடத்தை இயற்கையிலே புலமையாக பெற்ற, பின்னால் வருகின்ற ஆபத்தை முன்கூட்டி உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போன்று நடந்து அந்த ஆபத்தை எதிர்நோக்கின்ற கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகள் எடுத்து தோல்வியுறுவது போன்று பகல் பொழுதிலே காட்சி கொடுத்தாலும் மாலை பொழுதிலே எந்த நிகழ்ச்சியானது தோற்றதோ அதே நிகழ்ச்சி வெற்றி பெற்று லாபத்தை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் என்றார். பகலிலே உழைப்பு, மாலையிலே எதிர்பார்ப்பு என்ற நிலையிலே நீங்கள் இயங்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபயலுகின்ற, நீதியும் நேர்மையும் உயிர் மூச்சாக வைத்துக் கொண்டிருக்கின்ற, நியாயத்தை எப்பொழுதும் பாராட்டி யாருக்கும் காயத்தை ஏற்படுத்தாத துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்பதை கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட வேண்டும். ஷூரிட்டி கேரண்டியில் கையெழுத்திடக்கூடாது. போகும் பயணம் அதில் நிச்சயமாக கவனத்தை செலுத்தி விபத்தையும் ஆபத்தையும் தவிர்க்க வேண்டும். மேலும் இன்றைய தினத்தில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ போன்ற காரியங்களில் இறங்கக்கூடாது. குறிப்பாக வாய் மூடி மௌனியாக இருந்தால் இந்த சந்திராஷ்டம் அதிகபட்சமாக உங்களை தாக்காது என்று நீங்கள் நிறையவே நம்பலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய, எப்பொழுதும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணித்துக் கொண்டே இருக்கின்ற, இரவிலே அதிக பலம் பெற்ற, பகலிலே சோம்பி நடப்பதை போன்று காட்டி கொடுக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்கள் விரோதிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டது. அவர்கள் உங்களிடம் வாலாட்ட முடியாது. விரோதம் குறையும், கட்டுப்படும், வழக்குகள் மட்டுப்படும், கட்டுப்படும், வியாதிகள் கட்டுப்படும், மட்டுப்படும், மாத்திரைக்கு மருந்துக்கு. அப்பொழுது இன்றைய நாள்
உங்களை பாதுகாப்பதற்காகவே வந்த நாள். உங்களை பாதுகாத்து நல்ல முறையில் இயங்கக்கூடிய இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட யாரை நம்பினாலும் ஏமாறும் சூழ்நிலை இருக்கும். ஆனால் நாங்கள் ஆன்மீகத்தை நம்பினால் ஏமாறவே மாட்டோம் என்று அழுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். உடன்பிறப்புகள் மூலமாக சிறப்பு வரும். பயணம் வரும். அதிலே உங்களுக்கு லாபம் வரும். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இன்று கட்டுப்படும் என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து கொண்டால் இந்த தினம் சிறப்பான தினம் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு உடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருந்து வழிகாட்டி அதனுடைய சிறப்பை பெற்று நிமிர்ந்து நடக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே ஒரு லாபகரம் இருக்கும். அன்னையினுடைய பங்கு இருக்கும். அன்னையினுடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்தி வாகனத்தை சரியான முறையிலே பராமரித்து நீங்கள் இன்று பயணத்திலோ தொழிலிலோ கவனத்தோடு நடந்து கொண்டால் இந்த நாள் முடிவிலே லாபகரமாக இருக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. கும்பராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய, பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் பழகுவதற்கு எளிமையாக இருந்தாலும் உழைப்பதிலே உங்களுக்கு நிகர் நீங்களே. எப்பொழுது ஓய்வெடுக்க வேண்டும், எப்பொழுது உழைக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டறிந்துதான் நாங்கள் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இன்று செய்கின்ற காரியங்களிலே பலிதம் ஏற்படும். உறவு முறைகள் பலப்படும். குறிப்பாக சகோதரம், இளைய சகோதரம் உங்களுக்கு இன்று நட்பாக வந்து பல உதவிகளை செய்து சாதனைகளை செய்வதற்கு அவர்கள் சாதகமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான நாள் தான் இந்த நாள். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய துரோகமே இழைக்காத, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்று சொல்லுகின்ற கொள்கையை பாராட்டுகின்ற மீனராசிக்காரர்கள், ராசியில் நீங்கள் கடைசியில் இருக்கலாம், ஆனால் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் எப்போதும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, மனதிலே தைரியத்தை பிறக்கக்கூடிய, சகோதரர் மூலமாக நல்ல செய்திகளை பெறுகின்ற, அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய அந்த எண்ணம் திட்டம் இன்று கைகூடி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்கள் இந்த நாளை அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்பதை மீனராசி சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது, மறந்தும் இருந்து விடக்கூடாது. இதுவரையில் பொது பலனை கண்டுகளித்த நான் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை, தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே ஒரே ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கும் என்னை நீங்கள் முன்பதிவு செய்து சந்தித்து நலம் பலம் வளம் பெற வேண்டும். இதிலே இருக்கின்ற அந்த தினப்பலன், மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் இவைகளை தொடர்ந்து பார்த்து நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உண்டாக்கி அவர்களை வழிநடத்த நான் உங்களை அன்போடு கேட்டு இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.